இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான் வீட்டில். அதுக்கு வடை சுடுறதுக்கு அடுப்பில் தான் சுடணும்னு சொல்லிட்டாங்க. அடுப்பில் சுட்டால் தான் நல்லா மொரன்னு வெந்து வரும், சீக்கிரம் வேலை முடியும்ன்ட்டு அடுப்பில் வடை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே பாயசம், சாதம், கொஞ்சம் அதிகப்படியான சாதம்லாம் உள்ளே செஞ்சாச்சு. கம்மியான சாதத்தை கொஞ்சமாக அடுப்பில் போட்டு செஞ்சோம். வடை நல்லா சூப்பராக மொறுன்னு வந்துருந்தது. சீக்கிரமும் வேலை முடிஞ்சுது. அடுப்பில் தீ நல்லா எரியுது. கேஸ்லனால் கொஞ்சம் லேட்டாகும். சூப்பராக வேலை முடிஞ்சுது. பாயசம் இதெல்லாம் கேஸில் செஞ்சாச்சு. கொஞ்சம் சாதம் மட்டும் அடுப்பில் செஞ்சோம். மீதி சாதம்லாம் உள்ளே செஞ்சாச்சு. வடையும் அடுப்பில் செஞ்சு முடிச்சுட்டு அதில் சாதத்தையும் வடிச்சிட்டு ரசம் வச்சாச்சு கேஸில். இதுதான் பாயசம். இது ரசம். கரண்ட்டு கட் ஆனதால் வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சாம்பார், மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்ட சாம்பாரும் வச்சாச்சு. கொதிச்சிட்ருக்கு சாம்பார். இது தக்காளி வெங்காய சட்னி. தோசையும் ஊற்றிட்டுருக்கோம். அவரைக்காவும் பொரியல் பண்ணிகிட்ருக்கோம்.